நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தையும் 22ஆம் வசனத்தையும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இது நம்முடைய யூடியூப் புறாவின் சேனலில் 600வது செய்தி. ஆகவே இது ஒரு அறிவுரை பொருத்துகின்ற ஒரு செய்தியாக நான் உங்களோடு தரலாம் என்று கர்த்தருடைய நாமத்திலே வாஞ்சிக்கிறேன். சாலமோன் நீதிமொழிகள்: ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான். 22வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதை சிந்தித்து பாருங்கள். சகலற்றையும் கற்று தேர்ந்தவன், ஞான இருதயம் உள்ளவன், தேவனுக்கு பிரியமானவர் என்று அழைக்கப்பட்ட இந்த சாலமோன் எல்லாவற்றையும் கற்றறிந்து இந்த நீதிமொழிகளிலே பிற்பாடு அவர் எழுதுகிற ஒரு காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம். ஒரு ஞான இருதயம் உள்ளவனிடத்திலிருந்து ஏற்பட்ட அவருடைய பின்னாட்கள் சில பிரச்சனைகள் இருந்தது. அவனுமே தன் தாய் தகப்பனுடைய காரியங்களை கேட்காதபடினாலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவனுக்கு வந்தது. ஆனால் அவன் ஒரு போதகத்தை போதிக்கிறான். எப்படி அந்த ராஜா போதிக்கிறார் என்றால், சாலமோன் ராஜாவாக இருக்கிறவர், அவர் போதனையில் பாருங்கள். ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானம் இல்லாதவன் மூடத்தனமாக இந்த உலக மக்கள் போகிற பாதையிலே போய்கொண்டிருக்கக்கூடியவன், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால், தன் தாய்க்கு சஞ்சலத்தையும் வேதனையும் உருவாக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதிலே வேதனையை கூட்டார். ஒரு மகனுக்கு தகப்பன் போதிப்பது போல் ஆகிவிடும். மகனே உனக்காக என்ற செய்தியை கூட தலைப்பாக வைத்துக் கொள்ளும். மகனே உனக்காக. அப்போ இங்கு பிள்ளைகளுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, மகனாக மகளாக எப்படி வேணாலும் அது இருந்து கொள்ளட்டும். இந்த இடத்தில் பாருங்கள், நீ ஞான இருதயம் உள்ளவனாக இருந்தால் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை நீ நாடுவாய். இந்த உலக பிராரமாக சிறு வயதிலே தங்களோட பெற்றோர்கள் வளர்க்கின்ற முறையில் வாய்ப்பிருக்கின்ற பொழுதெல்லாம் தாய் தகப்பன்கள் திருடுவது, ஏமாத்துவது, தவறான வழி நடந்து கொள்வது, இவைகளை உள்வாங்கி கொண்டு வைத்துக் கொண்டு அந்த உணர்வு பூர்வமாக பின்பு இந்த உலகத்திற்கு உரைக்க சொல்லுகின்ற ஒரு முட்டாள்களாக, ஏமாற்றுக்காரர்களாக, கடைசியில் தாங்கள் அதன் மூலமாக சம்பாதித்த பொருட்கள் எல்லாம் அது அவர்களை கைவிட்டு வேதனை அதிலே பெருகுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அநேக முன்னாள் மந்திரிகள், இந்நாள் மந்திரிகள், இவர்கள்லாம் அப்படியே அழகாக சவாரி குதிரையில் செல்வது போல ஆனந்தமாக ஏசி போட்டு எல்லாவற்றிலும் ஆடம்பரமாக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில காலங்களிலே அவருடைய வீட்டில் என்ன நடந்துவிடுகிறது? ஈட்டி ரைடு, அது இது என்று நடந்து வருடம் முழுவதும் ஜெயிலுக்குள்ளே கிடக்கிறார்கள். அதாவது அவர்கள் சம்பாதித்த அந்த பொருள், அந்த ஐஸ்வர்யம், அதில் வேதனை இருக்கிறது. அப்ப இந்த இடத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நான் 2 நபர்களை சொல்லுகிறேன். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ரெபேக்காள் மூலமாக 2 பிள்ளைகள். ஈசாக்கு என்றால் நேசகுமாரன், சிரிப்பழகன், சிந்தனை செல்வன். ஆகவே அவன் வயலை ஒரு காட்டிலே காற்றும் வெயிலும், ஒரு பாலைவன பகுதியிலே யாரும் விவசாயம் செய்ய முடியாததில் அவன் உழவுழுது விவசாயம் செய்கிற பொழுது நூறத்தினையாக அவன் அதை பெற்றான் என்று பார்க்கிறோம். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, ஐயோ இவர் விருத்தியாகி நம்ம தேசத்துக்கே ஒரு பெரிய கஷ்டம் வந்துவிடும் என்று தள்ளியிருக்க சொல்லக்கூடிய அளவிலே அவனுடைய செயல்கள் அவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தது. அது தன் தகப்பனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு இந்த பூலோகத்திலே தனது இஷ்டப்படி எதுவும் செய்யாமல் மிக அழகாக தகப்பனுக்குள் இருக்கக்கூடிய தெய்வமாகிய கர்த்தரை
தன்னுடைய உள்ளத்திற்குள் வாஞ்சையாக இழுத்து கொண்டான். ஆகவே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். என்றைக்குமே மனித சுபாவம் ஒன்று இருக்கும். அதிலே ஒருவன் ஏசா, அவன் சிவந்த மேனியுடையவன். இன்னொருவன் யாக்கோபு. இந்த 2 நபர்களும் இருக்கிறார்கள். இந்த 2 நபர்களுமே வளருகிறார்கள். ஆனால் ஈசாக்குக்கு ஏசாவின் மேல், ஏனென்றால் அவன் முதல் மகனுக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் ஆசீர்வாதம் உண்டு. ஆகவே அந்த ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இயற்கையாகவே முதல் மகன் மீது மிக மிக மேன்மையான ஒரு அன்பு, ஒரு பண்பு, ஒரு பாசம் இயற்கையாக பெறுவது உண்மைதான். ஏனென்றால் வாக்குத்தத்தங்கள் அப்படியே அமைந்து விடுகின்றன. இந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது ஈசாக்கு ஒரு தடவை தனக்கு அந்திய காலத்தில் தன் மகனை ஆசீர்வதிப்பதற்காக அவர் என்ன செய்கிறார் என்றால், ஏசாவை கூப்பிட்டு, மகனே, நீ உன்னுடைய வில்லும் அம்பாரத்தையும் எடுத்துக்கொண்டு காட்டில் போய் வேட்டையாடி எனக்கு பிரியமாக, நான் எப்படி சாப்பிடுவேன் என்பதை எனக்கு பிரியமாக சமைத்து கொண்டு வா. நான் அதை புசித்து குடித்து திருப்தியாகி உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற கட்டத்திற்குள் அவர் வருகிறார். அப்பொழுது அவன், இதோ நான் போகிறேன் என்று அவன் போகிறான். இப்பொழுது இவன் அங்கிருந்து வருவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு தெரியும், அவனுடைய மனைவி ரெபேக்காள் மூலமாக யாக்கோவை ஏசாவை போல தயார்படுத்தி அவருடைய மந்தையில் இருக்கக்கூடிய அருமையான வெள்ளாட்டு கிடாவை சமைத்து கொடுத்து ஏசாவை போல் வஸ்திரங்களை உடுத்தி அனுப்பி இந்த ஆசீர்வாதத்தை நீ வாங்கி வா என்று சொல்ற. இது ஓர வஞ்சனை என்று உங்களுக்கு தெரியும். ஈசாக்கு செய்வது இவர் செய்வதும் அப்படி அல்ல. இருவருக்குள்ளுமே ஒரே ஆவியானவர் ஏவிக் கொண்டிருக்கிறார். அதில் மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்னவென்றால் அதை நான் உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிறேன். இப்பொழுது ஏசா வருவதற்கு முன்பதாகவே ஈசாக்கை இடத்தில் உணவுகளை கொண்டு சென்று அவர் வாய்க்கு எப்படி புசிப்பார் என்பதை அறிந்து கொண்ட இந்த ரெபேக்காள், அவனுடைய மனைவி, அழகாக செய்து கொடுத்தால் அதை அவன் எடுத்து அழகாக உண்டு மகிழ்ந்து தன் இதயத்தை தேற்றிக் கொண்டு யாக்கோவை அவன் ஆசீர்வதிக்கிறான். உன் சகோதரர்களாம் நிசமானாயிருப்பாய், வானத்தின் பனித்துளிகள் என்று பல விதங்களில் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அல்லவா. இன்னும் அதை விட, ஈசாக்கை விட மேன்மையான ஆசீர்வாதத்தை வழங்கப்படுகிறது. இதை கர்த்தரே சொல்லுகிறார். யாக்கோவுக்கு வழங்கி விடுகிற காரியம் வருகிறது. அதற்கு பின்பு ஏசா அவன் ஏமாற்றம் அடைந்தவனாக, ஆனாலும் சில ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனாலும் இந்த ஈசாக்கு சொல்லிவிடுகிறார், நான் உனக்கு அவனை எஜமானாக வைத்து விட்டேன். அவனுக்குள் பூமியின் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவன் ஆசீர்வாதமாக இருக்க நினைக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவனை வெறுப்பவன், அவனுக்கு விரோதமாக செயல்படுகிறவன் அழிந்து போவான் என்பதை தெளிவாக அவர் ஆசீர்வதிக்கிறார். இங்கு இன்னொரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த யாக்கோவுக்கு இந்த ஆசீர்வாதம் வந்ததுக்கு காரணம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். ஒரு விசை ஏசா வேட்டையாடி சுற்றி வருகிறார். ஆனால் அவருக்கு புசிப்பதுக்கு ஒன்றுமில்லை, பசியோடு வருகிறார். அப்பொழுது தன்னுடைய தம்பி வயல்வெளியிலே ஆடுகளை வைத்துக் கொண்டு அங்கே அவன் பைத்தங்கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் அந்த பைத்தங்கூழ் காய்ச்சுகின்ற பொழுது வாடை வருவதல்ல. ஒரு காலத்திலே ஒரு 50 வருடங்களுக்கு முன்பதாக பைத்தங்கஞ்சி பைத்தங்கூழ் என்று கொடுக்கின்ற பொழுது கம 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 என்று மணக்கும். அப்படியானால் 3000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகள் 3500 4000 ஆண்டுகளுக்குள் இருக்கப்பட்டதில் எந்த விதமான மாற்று உரங்களும் இல்லாமல் அழகாக தேவனே விலையேற்க கொடுத்து செய்த அந்த அருமையான பயற்றங்கூழ் கம 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 என்று வாசம் வந்தது.
நம்முடைய தம்பிதானே இதை காட்சி கொண்டிருக்கிறான் போய் கேட்ட பொழுது, பசியோடு அவன் கேட்கிறான். கேட்ட பொழுது அவன் சொன்னான், நான் இதை உனக்கு தருகிறேன், இதற்கு பதிலாக நீ எனக்கு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டு விடு என்று சொன்னான். பெரிய கையெழுத்து அல்ல, பத்திரம் அல்ல. அக்காலத்தில் பத்திரம் எழுதுகிற இதெல்லாம் பழக்கம் இருந்தது. ஆனால் இங்கே இவன் இப்படி கேட்ட பொழுது அவன் சொன்னான், நானே பசியில சாவ போறேன், இந்த சேஷ்டபுத்திர எண்ணத்துக்கு என்று சொல்லி அலட்சியமாக அந்த பழச்சங்குடியை வாங்கி அவன் குடித்து போய்விட்டான். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், வார்த்தையை அங்கு தேவன் இருக்கிறார் ஆசீர்வதிப்பதற்கு. இப்போ இவன் சொல்லுகிறான், இந்த ஆசீர்வாதம் யாக்கோபின் மேல் இருந்தபடினால் இந்த ஆசீர்வதிக்கின்ற பொழுது இந்த ஈசாக்கு கூட இது யாக்கோபு சத்தம் போல இருக்கு என்று சொல்லுகிற பொழுது அங்கு ஒரு நிகழ்வு நடக்கும். அதை வேதத்தில் தெளிவாக எழுதப்படவில்லை என்றாலும் கூட நான் சொன்னபடி செய் என்று கர்த்தரே சொல்லியிருக்கக்கூடும். ஆசீர்வதி, அவனுடைய புத்தி பிசகப்படுகிறது. மாம்ச ரீதியிலே இவன் ஆசீர்வதிக்காமல் ஆவிக்குரிய சிந்தனையில் எப்பொழுது ஆசீர்வதித்து விட்டான். இதுதான் இங்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சரியான விளக்கம். இப்போ இவன் சொல்லுகிறான், இவன் ஏற்கனவே என்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையும் தந்திரமாக எத்தனாக அவன் வாங்கி கொண்டான். யாக்கோபு என்ற பேருக்கு எத்தனை இன்னொரு பேர் இருக்கிறது. இதுபோல இப்பொழுது என்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான். ஆகவே என்னை வெறுமையாக விட்டு விட்டான். கால வரும் என் அப்பா துக்க நாள் வருகிற பொழுது இவனை நான் கொன்று போடுவேன் என்று சொன்னான். ஏனென்றால் ஏசா அவன் வேட்டையாடக்கூடியவன், நிறைய மக்களை சார்ந்தவன், எல்லாம் இருந்தது. அதனாலே கொண்டு ஓடுவேன் என்று சொன்னான். அப்பொழுது தாயின் தகப்பனுமே இவனை பதான் அராம், யாரானிலே இருந்தார்கள் அல்லவா, அழைக்கப்பட்டு வருகிறவளோ ஆபிரகாம், அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய லாபானிடத்தில் உன் மாமனிடத்தில் போ, இந்த கானானியர்கள் கர்த்தரால் வாந்தி பண்ணப்படக்கூடிய அளவிலே பாவத்திலே படுத்து உறங்கி பாவத்திலே முகத்தை கழுவி பாவத்தையே குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜனங்களிலே நீ பெண் எடுத்துடக்கூடாது. ஆகவே இந்த உன்னுடைய அம்மாவுடைய சகோதரன் அண்ணன் வீட்டிலே போய் நீ பெண் எடுத்துக்கொள் அங்கே என்று சொல்லி அனுப்பிவிட்டு விடுகிறார். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நான் ஆண்டவரை தேடினேனே, எனக்கு என்ன இருந்தது? என் அண்ணன்மார் என்னை கபாலீகரம் பண்ணிவிட்டார்கள், சொத்து அவர்களுக்கு போய்விட்டது, அல்லது மூளையாக இருந்து அவர்கள் செயல்பட்டு விட்டார்கள், அப்படி இப்படி என்று சொல்லி அதனாலே சுருட்டி விட்டார்கள், அப்படி என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் அல்லவா. அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பங்காளி பிரச்சனைகள் வருகிற பொழுது வெட்டு குத்து இதெல்லாம் நடந்து விடுகிறது அல்லவா. இதுபோல அன்றைக்கும் அந்த சூழ்நிலைகள் இருந்திருந்தாலும் கூட ஒரு நிகழ்ச்சியை தெரிந்து கொள்ளுங்கள். யாக்கோவுக்குள் ஒரு வெளிப்பாடு இருந்தது. இந்த வெளிப்பாடை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தெரிந்து கொள்ளுங்கள், யாக்கோவுக்குள் ஒரு வெளிப்பாடு இருந்தது. அந்த வெளிப்பாடு என்ன? என் மகனே, உனக்காக சொல்லுகிறேன், நீ என்னுடைய சேஷ்டபுத்திரன் தான், நீ என்னுடைய முதல் மகன் தான். உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறேன். இல்லை என்றால் அது வேற ஆளுக்கு கடந்து செல்லும். யாக்கோவை குறித்து சொல்லுகிற பொழுது அவன் கூடாரவாசியும் குணசஞ்சாரியுமாய் இருந்தான். கணவனும் மனைவியும், அதாவது தாயும் தகப்பனும் வேதத்தை எடுத்து கர்த்தரை துதித்து பாடி தியானிக்கின்ற பொழுது யாக்கோவும் கூட இருந்து தியானித்து பாடினான், அவர்களோடு இருந்து ஆராதித்தான். ஏனென்றால் இந்த ஈசாக்கு தேவனை எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருக்கிறவனாக காணப்பட்டான். தெரிந்து கொள்ளுங்கள், அந்த தியானம் தன் குடும்பத்தில் நடக்கின்ற பொழுது கூடாரவாசியாக குணசஞ்சரியாக இருந்தான். ஆனால் இந்த ஏசாவுக்கோ வயது வந்த பொழுது என்னதான் தகப்பனால் நேசிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவன் நல்ல வஸ்திரம், நல்லா சென்று போடுவது, அழகாக்கி கொள்வது, கானானிய பெண்கள் மற்ற பெண்கள் இப்படிப்பட்ட பெண்களை திருமணம் பண்ணி கொண்டு அவன் ஊதாரியாகவும் ஒரு வேசிக்கலனாகவும் அவன் தன் தாய் தகப்பனுடைய செல்வாக்குகளை அழிக்கக்கூடியவனாகவே அவன் வாழ்ந்து கொண்டு வந்தான். ஆனால் இந்த ஆபிரகாமுக்குள் இருந்த தேவன் எப்படி இந்த ஈசாக்குக்குள் உள்வாங்கப்பட்டாரோ அந்த தேவனை தானும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூடாரவாசியாகவும் குணசஞ்சாரியாகவும் அவன் இருந்தான்
யாக்கோபு. அப்போ அங்க தியானித்து அந்த குடும்ப ஜெபத்திலே பண்ணப்படுகிற பொழுது இந்த யாக்கோவினுடைய எண்ணம் எல்லாம் எப்படியாக இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் இந்த தேவன் எனக்குள் வர வேண்டும் என்று அவன் எண்ணினான். இப்பொழுது பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த யாக்கோபு என்ன செய்கிறான்? என் மகனே, நீ நன்றாக கவனமாக கேள். இந்த யாக்கோபு அவன் வெளியேறுகிறான் வீட்டை விட்டு. வெறும் கோலும், அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. வெறும் ஒரு தடியோட போறான். எங்க? மாமன் வீட்டுக்கு போகிறான். இதை ஈசாக்குடைய சொத்துக்கள் அல்லது ஏசாவுக்கு போக வேண்டிய சொத்துக்கள் எதையும் இவன் எடுத்து செல்லவில்லை. புரிகிறதா? எதையும் பின்பு அவன் வாங்கினானா என்றாலும் கூட வேதத்தில் இடமில்லை. அப்படியானால் இவனுடைய வாஞ்சை எதாக இருந்தது? இயேசுவே, அதாவது தேவனே என்னுடைய சொத்து. என் முன்னோர் ஆபிரகாம், ஈசாக்கு, என் தகப்பனாகிய ஈசாக்கு ஆராதித்த தேவன் என் சொத்து. அவரை நான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவருக்கு நான் சேவை செய்ய வேண்டும். அவரால் நான் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். இந்த பொல்லாத உலகத்திலே நல்லவர்களை பகைக்குவர்கள் மத்தியிலே சொன்னது சொல்லாதது பலவிதமான காரியங்களிலே என்னை அகப்பட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலே நான் அவருக்குரியவனாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி, இந்த உலகத்தின் பாதையிலே அண்ணனை போல நான் போய்விடக் கூடாது என்று சொல்லி அவன் தேவனை வாஞ்சித்தான். அதைத்தான் அவன் சொத்தாக நினைத்தான். இப்பொழுது பாருங்கள், இவன் போகிற பொழுது சூரியன் நெருட்டுகிறது. இவன் படுத்து தூங்குகிறான். ஒரு ஏணி, வெறும், அதாவது இப்போடைய தகப்பனுடைய உறவுகள், உற்ற அவருடைய சொத்து சோழல் எதுவும் இல்லாமல் தனிமையிலே படுத்து இருக்கிற பொழுது தேவன் அவனோடு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இதுதாங்க இறங்குகிறவரும் ஏறுகிறவருமா, ஏறுகிறவரும் இறங்குகிறவருமா ஏணியில அவன் பார்க்கிறான். இதே ஆண்டவருடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம் இல்லையா? ஆண்டவர் எல்லாத்துக்கும் சிஸ்ட இயேசு கிறிஸ்து சிஸ்ட புத்திரன். புரிகிறது அல்லவா? இப்போ இங்கே யாக்கோவுக்கு அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். காரணம் என்ன? என் மகனே, உனக்காக அவன் கூடாரவாசியும் குணசஞ்சாரியாகவும் என் தகப்பனுக்குள் இருக்கக்கூடிய தெய்வம் என் தாத்தாவுக்குள் இருந்த தேவன் என்னுடைய நடவடிக்கைகளிலே அவர் வேதனைப்பட்டு விடக் கூடாது, அவர் எனக்கு போதும் என்று முரட்டு பிடியாக பிடித்தவன் யாபே தாத்தாங்கரையில திரும்பி வருகிற பொழுது கொண்டு கூட நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையில தவறுகள் இருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் அவைகளால் உணர்த்தப்பட்டு வித்தியாசமான அளவிலே அவன் மாறினான். இப்பொழுது லாபானிடத்தில் போகிறான். லாபானால் 10 விஷயம் ஏமாற்றப்படுகிறான். திருமணத்திலே ஏமாற்றப்படுகிறான். சொத்து சுகங்களில் ஏமாற்றப்படுகிறான். ஆனாலும் கூட கர்த்தர் கொடுத்ததை அவன் சம்பூர்ணமாக மீண்டும் தன் தகப்பனிடத்திற்கு அவன் திரும்பி வருகிற பொழுது ஏராளமான மந்தை, ஏராளமான பிள்ளைகள், ஏராளமான வேலைக்காரர்களோடு வருகிறான். பெரிய கோடீஸ்வரனாக வருகிறான். ஒருவேளை அத்தனை அவன் சம்பாதித்து வந்து கொண்டிருந்தாலும் கூட இது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அதுல அவர் வேதனை கூட்டக்கூடாது அல்லவா? இவன் தன் அண்ணனோடு உறவாடும்படியாக, வேணால் மரண பீதி பயம் இருந்திருக்கும், உறவாடும்படியாக போறான். ஆனால் அவனோ இவனை கொன்றுவிட வேண்டும் என்று வருகிறான். இதற்கு மத்தியிலே தேவன் சந்தித்து அது வேறு விதமாக மாற்றி விடுகிறான். இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த யாக்கோவுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் அவன் ஐஸ்வர்ய சம்பந்தனாக ஆக்கிட்டு. இப்பொழுது எகிப்துக்கு போயிடுவோம். அங்கே இந்த யாக்கோவுக்குள் இருந்த ஆசீர்வாதம் தான் யோசேப்பை ஆசீர்வதித்தது. உலகம் முழுவதும் சீவரட்சணியம் பண்ணுகிறதான ஒரு பிரதம மந்திரியாக யோசேப்பு தன்னுடைய 11வது மகன் மாறிவிடுகிறான். சரியா? அதன் பின்பு அவருடைய அந்திய காலத்தை நீங்கள் அங்கே எகிப்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த ராஜாவையும் ஆசீர்வதிக்கிறான். அன்றைக்கு இருந்த உலகத்தினுடைய வல்லரசான் ராஜாவையும் ஆசீர்வதிக்கிறான், பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறான்,
தன் மகன் பெரிய கவர்னர் ஜெனரல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனால் உலகம் போஷிக்கப்படுகின்றன. இப்பொழுது என்ன நடக்கிறது யோசித்து பாருங்கள். தகப்பனுடைய சொத்தோ அங்கு சம்பாதிக்க அவர்கள்ட்ட இருந்தோ அண்ணன்ட்ட இருந்தோ அவன் எதையும் பெற்றுக் கொள்ளவில்லை. மாறாக இதை சேஷமுத்திரபாகம் என்று சொல்வது தேவனே அவர்கள் ஓடு பின்னி பிணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் அந்த சேஷமுத்திரபாகம். நிறைய இருக்கிறது. தகப்பனுக்கு இன்னொரு பகுதி இருக்கும், அந்த பகுதி இவனுக்கு வரும். ஆனாலும் கூட யாக்கோவுக்கு எதுவுமே இல்லாமல் போனாலும் கூட தேவன் அவரை ஆசீர்வதித்தபடினாலே பெரிய சம்பூர்ணமாக அவன் மகன் மூலமா உலகமே என்ன செய்தது சொன்னால் ஜீவரட்சணம் பண்ணி அழியாமல் அந்த தேவனுடைய தெரிந்து கொண்ட ஆபிரகாமுடைய வித்தா இருக்கக்கூடிய வித்தும் அழியாமல் பஞ்சத்திலே பாதுகாக்கப்பட்டவர்களாக அவர்கள் ஆகிறார்கள் என்றால், என் மகனே உன்னை தெரிந்து கொள்ளுங்கள். உன்னுடைய மூளை, உன்னுடைய ஞானம், உன்னுடைய அறிவு இவைகள் மூலமாக நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒன்று தெரிந்து கொள், அதில் ஒரு வேதனை கலந்ததுதான் இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு ஐஸ்வர்யத்தை நீ சம்பாதித்தாலும் வேதனை கலந்தது இருந்து கொண்டிருக்கும். ஆனால் நீ உன்னுடைய தாத்தா உன்னுடைய தகப்பனுடைய தெய்வத்தை உள்வாங்கிக் கொண்டு நேர்மையாக வாழ்ந்து உன்னுடைய வேலைகளில் உண்மையும் உத்தமமாக பொறுமையோடு அதில் வருகிற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சிலுவையாக நினைத்துக் கொண்டு சுமந்து ஒரு உயிர்த்தெழுதலுடைய வல்லமையான வாழ்க்கை வாழ்ந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ளத்திலே உள்வாங்கிக் கொண்டு உன்னோடு பழகுகிறவர்களும் உன்னோடு வாழுகிறவர்களும் நீ ஆசீர்வதிக்கலாம். ஏனென்றால் இது கர்த்தரின் ஆசீர்வாதம். ஆகவே கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். இந்த உலகம் ஐஸ்வர்யத்தை தந்தால் வேதனை உண்டு, பயம் உண்டு, மரணம் உண்டு, அதிலே களவு உண்டு, அதிலே வழிப்பறி உண்டு. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் இவைகள் எதுவும் இருக்காது. அதிலே அந்த வேதனை இல்லாத ஒரு மகிமையான இனிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட மகனே உனக்காக இந்த 600வது செய்தியை பரிசளிக்கிறேன். ஆகவே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திட அன்போடு அழைக்கும் உன் அன்பு.